வரலாறே தெரிஞ்சிச்சு. எல்லாமே சொல்லிட்டாங்க. உன்னை நீ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு, நீ எவ்வளவு பெரிய டிக்கெட் அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்தா, எத்தனை மணிக்கு மருந்து வச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப நல்ல நடிக்காது. ஒரு குவாக்கு உனக்கு என்ன டிகிரி இருக்கு அபார்ஷன் பண்றதுக்கு? இது அபார்ஷன் பண்ற இடமா? இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வந்துட்டா யாருக்கும் தெரியாது நினைப்பு. நீங்களாம் மதம் மாறணும். பேஷண்ட் வீட்டுக்காரெல்லாம் அவங்க சொல்றாங்க, நீ சும்மா விளையாட்டுக்கு நேரத்துக்கு வந்து குடிப்பாங்க நினைச்சிருக்கீங்க. மொட்டை மாடியில போய் உன்னைய அப்படியே குச்சி ஓடிடலாம் பாத்தியா? தர்மபுரி மாவட்டம் கிட்டனஹள்ளியில் சட்டவிரோத கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண்ணை மாவட்ட சுகாதாரத்துறையினர் பொறிவைத்து பிடித்தனர். கருக்கலைப்பு குறித்து கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இரவு நேரத்தில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சாந்தி தலைமையில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்ப்பிணி ஒருவரின் வீட்டிற்கே சென்று கருக்கலைப்பு செய்ததாக சேலத்தைச் சேர்ந்த சித்ரா தேவியை பிடித்து பாப்பாரப்பட்டி போலீசில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். நீ இதுக்கெல்லாம் பயப்படுறாளாமா? உங்களுக்கு வரலாறே தெரிஞ்சிச்சு. எல்லாமே சொல்லிட்டாங்க. உன்னை நீ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு, நீ எவ்வளவு பெரிய டிக்கெட் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீ இப்ப ஃப்ராட் பத்திரியா இருக்கு. இந்த வேலை ஒரு வாரம் ஆச்சா? 5 நாளா? 3 நாளா? 3 மாசம் இப்பதான் வெளியே வரையா? இதுக்கா வரீங்க? தெரிஞ்சவங்க அபார்ஷன் பண்ண வந்த பெங்களூர்ல எல்லாமே அவங்க சொல்லியாச்சு, எல்லாம் ரெக்கார்டு பண்ணியாச்சு. அப்புறம் மீடியா கொடுத்துருவேன், எல்லாமே போலீஸ்க்கு கொடுத்துருவேன். சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்தா, எத்தனை மணிக்கு மருந்து வச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப நல்ல நடிக்காது. அந்த பிள்ளை உயிருக்கு ஆபத்தான என்ன பண்ணுவேன்? இங்க வந்து அபார்ஷன் பண்றீங்க. அவ்வளவு பெரிய டாக்டரே முடியாதுன்னு சொன்னா நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஒரு குவாக்கு உனக்கு என்ன டிகிரி இருக்கு அபார்ஷன் பண்றதுக்கு? இது அபார்ஷன் பண்ற இடமா? சரிங்க, அபார்ஷன் பண்ற இடமும் கிடையாதுங்க சார். இது அபார்ஷன் பண்ற ஆளும் கிடையாது. எல்லா ஆக்டிங் போட்டு புக் பண்ணுங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வந்துட்டா யாருக்கும் தெரியாது நினைப்பு. நீங்களாம் மதம் மாறணும். பேஷண்ட் வீட்டுக்காரெல்லாம் அவங்க சொல்றாங்க, நீ சும்மா விளையாட்டுக்கு நேரத்துக்கு வந்து குடிப்பாங்க நினைச்சிருக்கீங்க. மொட்டை மாடியில போய் உன்னைய அப்படியே குச்சி ஓடிடலாம் பாத்தியா? நம்ம பார்த்தோன்னா மேல ஓடிச்சுங்க சார். எதுக்கு வரமா நீ? எதுக்கு? எவ்வளவு 30,000 சும்மா இல்ல அபார்ஷன்